ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரியை இருக்குங்க. அரஃபாவில் தங்குறோமா, அதுக்கு ஒரு கிரியை இருக்குது, அதுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது, அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதுக்கு ஒரு செயல்பாடு இருக்குது. இப்படி ஒவ்வொரு அம்சங்களையும் நாம் பார்த்து பார்த்து செய்கின்ற வேலைகள் நம்முடைய. அதுக்குதான் இது எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன், அன்று பிறந்த பாலகனை போல் திரும்பி வருகிறான்னு சொல்றோம்ல. ஏன்னு சொன்னா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் திரும்பி வர்றான் அர்த்தம். ஆனா திருப்பி அந்த பாவத்தை செஞ்சா நம்பர் 1 ஏறாது. நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே செஞ்ச பாவமும் சேர்ந்து ஏறும். நம்ம நினைச்சுக்கிட்டு புடிஞ்சு வச்சு, ஆகவே இந்த வருஷம் நம்ம இது வரைக்கும் செஞ்ச பாவம் முடிஞ்சு வச்சு, இப்ப புதுசா பாவம் செஞ்சா நம்பர் 1 எழுதப்படும் கிடையாது. அன்று பிறந்த பாலகனை போல் நாம் அங்கு வருகிறோம் சொல்லிட்டு சொன்னா, தூய்மையானவனாக, இறை கட்டளைக்கு உட்பட்டவனாக, இறைவன் சொன்ன விதிமுறைகளை கடைபிடிப்பவனாக எல்லாத்தையும் திறந்துட்டேன். நான் உடை உடுத்ததின் மூலமாக என்னுடைய கர்வம், அது இது எல்லாம் போச்சு. இந்த இடத்துல தங்குன்னு சொல்லிட்டு வெயில்ல அதுல இதுல போய் நின்று தங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்மளுடைய சொகுசு அம்சங்கள் எல்லாம் அதுல இருந்து போச்சு. அதை செலுத்தான கல்லறிதல் மூலமாக என்னுடைய தீமையான உறவுகள்லாம் எடுத்து எரிஞ்சிட்டேன்னு அர்த்தம். இந்த தூய்மையா வரப்போகும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு தானே. என்ன சொல்றீங்க? அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு தானே. சும்மா அப்படி சடங்காக வந்துட முடியாதுல்ல. எல்லாம் இறைவன் உங்களை மன்னிக்கிறான். இந்த உணர்வுடன் நீங்க ஹஜ் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இனிமேல் நீங்கள் எந்த பாவமும் செய்யாத உணர்வுடன் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்குங்கள் என்ற உணர்வோடு நாம வெளி வர்றோம். அது நிறைய பேர் தாடி இல்லாம இருப்பாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு தாடி வச்சுக்குவாங்க. நிறைய பேர் இருக்காங்க புர்காவே போட மாட்டாங்க, ஹஜ்ஜுக்கு பின்னாடி புர்கா போட்டுக்குருவாங்க. நிறைய பேர் தலையும் போட மாட்டாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருந்தா தலையை என்ன செஞ்சுக்குருவாங்க, மூடிக்குருவாங்க. இதெல்லாம் புறத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் அது. ஆனால் உள்ளில் ஏற்படுகின்ற மாற்றம் என்று ஒன்று இருக்கிறது. தீமை செய்யாமல் இருப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, புறம் பேசாமல் இருப்பது, இது எல்லாம் ஹஜ்ஜினுடைய மாற்றத்தின் அம்சத்தின் அடிப்படையிலான விவரம் என்பதையும் சேர்த்து நாம் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிறோம்.